வேண்டான்னு அந்த பத்த வச்சாங்க அந்த ஸ்டைலு அவர் பத்த வச்சுட்டாரு. அந்த வெங்காயம் எனக்கு தெரியாதா? ஏங்க பத்த வைக்க தெரியாம சிகரெட் வச்சிருக்கேன். பத்த வச்சா தீந்து போவேன். 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. சிகரெட்டியா? இதை மட்டும் தான் இப்படி தானே எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பீங்களா? சிக்கனத்துல பேர் போனவே அறிய ஒரு சிகரெட்டே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க கையில பொண்ணை கொடுத்தா அதையும் இப்படி தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதேதான். கறி கஞ்சி குடிக்கணும்னு நினைச்சேன்னா கோழியை வாங்கி உயிரோட கட்டி தொங்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டே 15 நாளைக்கு பழைய சோறுத்துமே. அப்புறம் எப்படி உடம்பு எத்தல பீத்த குட்டி மாதிரி இருக்கு? கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி அப்படித்தான். புள்ளங்கிறது இம்சை பண்ண மாட்டேன். அப்படியே வச்சு பழன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். புருஷங்கிற பேருக்கு என் தலைவன் துர்ராஜ் சொல்லி கொடுத்த அறிவுரை எனக்கு. யார்? எங்க அப்பனா? புலங்கனா பழசா போயிரும், புலங்கவே கூடாதுன்னு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் பிறந்தேன்? அது அவன் புலங்காம இருந்திருக்கேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. நாங்க யாரோ புலங்கிருக்காங்க. எனக்கு தேவையில்லாம பேசாதீங்க. அப்படிதான் மரியாதை தெரியும்ல? என்ன புகையே வரல, ஏன் அப்படி வரல? வர்ற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்க வரல. பொண்ணுங்க வருதுன்னு சொல்லணும்யா. வரலையா? அதுல இருந்து வர்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நீ நினைச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் ஆளு கிடையாது. சரியா சொல்லி வைங்க. ரவுண்ட் கொண்ட சண்டீர் ஜண்டீர் மண்டையில இது வச்சவரே ஏரியாக்குள்ள கேட்டு பாரு. என்ன கேட்கணும்? கையில உருவுன்னு வச்சுக்க. உருவா உருவு என்னமா அன்னைக்கு ஹலோ உருவு சொருகவே இல்ல, அப்புறம் அதெல்லாம் உருவுறாக்கிறீங்க. உருவுனா தாண்டா சொருகவே முடியும். அத உருகியா போது அது என்ன பாப்பமே. உரையில இருந்து சொருவி இருந்தா தான் வெளியில உருவாக முடியும். உருவுன்னு வச்சுக்க. உன் சாமான காட்டுன்னு நானும் சொல்றேன். ரத்த கரை பக்காம உள்ள வைக்க மாட்டேன். வேண்டாம். நீங்க வாங்குறதே யூஸ் பண்ண மாட்டீங்களே, அப்புறம் ரத்த கரை ஐயா நல்ல வேலை செவுரு இருந்துச்சு. இல்லம்மா ஒரு ஆம்பளை போய் சவுடால நான் கண்டிச்சுக்கிறேன். தட கோவப்படாதியா சின்ன பிள்ளை. தருமா என்ன ஆகி பாயிண்ட் நான் சொல்றேன் கேளு. யாரு தெரியாம மேல கைய வைக்கிறாங்க. அமைதி தலைவர் நீங்க யாரு தெரியுமா? அவரு இங்கேருமா ஏரியாவில் ஒரு கல்யாணம் விடுனா அவர் தான் மாப்பிள்ள. மாலை மரியாதை முதல்ல அவருக்கு தான். சொல்லு. ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம்னு வச்சுங்க நம்ம ஏரியாவில், அவர் தான் தலைமை. அவர் இல்லாம எதுவும் இங்கேருமா சவுடால நம்ம ஏரியாவில் ஒரு துக்க விடுன்னு வச்சுக்க, அங்கே அவரை தான். அட இவர் போய் தான் அதை எடுக்கணும். இவர் எல்லாம் பாடி எடுக்க முடியாது. மேல கைய வச்சா மரியாதை இருக்காது. நான்சென்ஸ். யார் மேல கை வைக்கிற? தென்பாண்டி சீமையிலே தேரோட வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, தூக்கி போட்டு யார் மிதிச்சாரோ. உங்களுக்கு யார் அடிச்சான்னு தெரியாது. நானே அவ சவுண்ட தூண்ல வச்சுக்கிட்டு. நான் கேட்கிறேன் தலை தோல்வி நிலையென நினைத்தால் தலை ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது, நீங்க பேசாம இருக்கிய என்ன செய்யணும்? பதிலுக்கு கைய வச்சு நீங்கள் தள்ளுங்க. சூப்பர்ரா. நான் அவளை நெஞ்சில கைய வச்சு தள்ள, நீங்க ஓசுல புளு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க. மணி ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் புளுக்கும் தள்ளு. ஏய் தள்ளிடுவேன். அதுவே எவ்வளவு ஆர்வமா தள்ளுங்குது. என்ன நீங்க எல்லாம் இருக்கீங்க? சொல்லுங்க, தள்ள சொல்லுங்க. தானே நானும் நெஞ்ச புடிச்சு தள்ளிடுவேன். அட புளுக்கும் தள்ள, மணி ஆயிட்டு இருக்கு. புளுக்குன்னு தள்ளவா? ஏய் அந்த வேலை கணக்கு தள்ளியா? நான் போய் அடுத்த சீனுக்கு ரெடி. அசிங்க பத்திரியா கூட்டத்துல தள்ள முடிஞ்சா தள்ளிர மாட்டாரா? தள்ளிடுவேடா. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு உன்னை பேசாம. நான் ஆம்பளை பிள்ளையாச்சேன்னு வர்றேன். ரெண்டு பேரும் ஆச்சிட்டீங்களா? அப்புறம் கர்ம இல்லங்க. யாங்க நீங்க ஆய கழுவுடா. அப்படி பேசாதீங்க. பார், நீ இப்படி தள்ளுறது இந்த பரிசுத்தமான உள்ள ரெண்டு உள்ள இப்படி பண்றதுனால நீ பெரிய சண்டீர்லாம் ஆயிர முடியாது. நீ என்ன பிரியால? உண்மையில சண்டீரு. என்ன சண்டீரு? என்னை பத்தி சண்டீர்னா என்ன பண்ணிருக்கீங்க? ஏரியாக்குள்ள கேட்டு பாரு. என் மேல 32 கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? ஐயா உட்கார்ந்திருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். காவல்துறையில வந்திருக்காங்க. அதானே பாப்பா எனக்கு செருப்பு கலண்டது கருவாடு கலண்டது. செருப்பாடு கலவாடு. செருப்பு கருவாடு.
பெட்டி கேஸ்ல உள்ள நினைச்சியா? ஐயா நகை எது அப்ப களவாண்டீங்களா? பிட் பாக்கெட்டா? ரேப்பிங் கேஸ். ரேப்பிங்க நீங்க 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்கேன். யோ ஆளுகளை மண்டைகளையும் மோர கடை பாரு. கற்பழிக்கிற உனக்கு சின்ன வயசு புள்ள எல்லாம் கிடைக்கல, கிழவிதான் கிடைச்சிச்சா? மப்பு நல்ல போத செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். சரி இந்த கெல்ட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்டா பாய பறிச்சு உங்களுக்கு காத்து வரலன்னு வெளியில வாசல்ல வந்து சேலையை விரிச்சு உள்பாவாடை சாக்கெட்டோட இப்படி படுத்து கிடந்திருக்கான். சரி என் பார்வைக்கு 16 வங்கை பாவாடை தாவணையோட படுத்திருக்க மாதிரி தெரிஞ்சு அந்த நேரத்துல பன்னி குட்டி கிடந்திருந்தாலும் அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். பாஞ்சிட்டேன். கிழவி ஒண்ணும் சொல்லல, எதுவுமே பேசல, ஆ? கம்முன்னு இருந்தா. அட்டம் போடவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, என்ன கேட்டா? என் தம்பி இப்படி செய்யலாமா அப்படின்னா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாளைக்கு வேற மாதிரி செய்வோம் அப்படின்னு. ஏய் டிசைன் பிடிக்கல போல. பைத்தியம், நீ செஞ்சது தப்புன்னு பேசியிருக்கா அந்த பொம்பளை. கிளவி இல்ல, அந்த கிழவி உன்னை சும்மா விட்டா? சும்மா விடல, கோர்ட்ல கேஸ் போட்டா. போட்டுருக்கணும்ல, பொம்பளை இல்ல. போட்டா வக்கீல அடிச்சு வாதாடுறான். என்னன்னு? எதை அடிச்சு? கணம் கோச்சாரவர்களே, இவனை விடாதீங்க, ஏய் இவனை உள்ள தள்ளுக, ஏய் இவனுக்கு 5000 அவதாரம் போடுக. சொந்தக்காரவளோ? என்னடா இவ்வளவு அடிச்சு வாதாடுறான் வக்கீல்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்டர் தெரிஞ்சு. காசு நிறைய கொடுத்துருச்சோ? அந்த கிழவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பா. ஆத்தி அப்ப அந்த ஆளு சும்மா விடுவாப்ல உன்னைய? அப்பனா மாட்னியா? சர்ச்சு தீர்ப்பு எழுத போறார். என்னன்னு? இந்த ஈனப்பயலுக்கு 6 மாதம் அபராதமும் தண்டனையும் சிறைச்சாலை தண்டனையும் 50,000 அவதாரமும் எழுத போறார். திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? அந்த பையனை ஒண்ணும் செய்யாதீங்க. யாரு? அந்த கழுடு முண்டதா. என்னடா அது? அந்த பொம்பளை தானே கேஸ் கொடுத்து, அப்புறம் ஏன் அந்த பொம்பளைய சொல்லுது? அதே குழப்பம் தான் ஜட்ஜுக்கு. என்னடா இவதான் கேஸ கொடுத்துட்டா ஒன்னும் செய்யாதுங்க, ஏன் நம்ம ஆள் வச்சு மிரட்டினாங்களா? பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா சொல்லு. ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சு அழுகுறா. ஏன்? யா அந்த பிள்ளைய விட்டுருங்க. யார? உங்களையா? என் பப்ளி மாச விட்டுருங்க, அப்படி மாசா? என் அமுல் பேபியை விட்டுருங்க. கெஞ்சிரா. ஏமா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன், அவனை விட்டுருக்க. நல்ல சர்ஜி விழுந்தான் பாரு மட்டமலக்க கீழே. அந்த ஆளை 108ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எனக்கு எங்கிட்ட தீர்ப்பு எழுதுறது. அந்த கிழவிக்கு அந்த நிலைமைன்னா ஒன் நிலைமை கொஞ்சம் யோசி. காமெடி பண்ணாம போ, சீரியஸா பேசிருக்கேன். காமெடி ஆமா சும்மா பொம்மை படத்துல வர காளியா மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா நான் பயந்துறேன். அங்க போக. காளியாவா? சோட்டா பீம்ல வர்ற காளியா மாதிரி குண்டா வயித்த தள்ளிக்கிட்டு இருந்தா நாங்க தொப்பை. ஏய் நான் காமெடி பீஸா? கிழவிக்கு நீ என்னமோ பண்ணிருக்க, அதனால அந்த பொம்பளை சொல்லி டெரர் பீஸ். என்ன அவ நக்கல் பண்ணி சிரிக்கிறா? இப்படிலாம் வெளியில சொல்லிக்க தெரியாது. மதிக்கவே இல்லன்னு அர்த்தம். வெளியில உள்ள ஆளுக்கு தெரிஞ்சா 12 மணிக்கு வந்து கதை தட்டுவாங்க. இப்படிலாம் சொல்லிக்க தெரியாது. அப்படியே அழகா தூக்கிடுவேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, சீரியஸா பேசிக்க. எப்ப பார்த்தாலும் காமெடி தானா? ஏய் காமெடி பண்ணாதனா அதுக்கு தானே என்ன கூட்டிட்டு இருக்காங்க. காமெடி பண்ற நேரத்துல பண்ணுங்க, எதுல எல்லாம் காமெடி பண்ணது இல்லையா? ஏய் மேல கைய வச்ச, அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சாலே தப்புங்கற, கீழ வர வைப்பியா? இல்ல ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி. ஏய் நான் என்ன என் டேஸ்டியா சொல்லிக்கிட்டே உன்னை வஞ்சிக்கிட்டு இருக்கேயா? ஏய் மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? காப்பி ஒன்னு வந்திருக்காருல, ஒழுக்கமா இருந்துக்க. டான்ஸ் குட்டியாங்கனா ரவடிச்சிருக்கே குட்டியா இருக்காங்கடா. நான் ஒரு மாதிரியான ஆளு. புதுக்கோட்டையில எப்படி கேளு. அவர் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்படி எதுக்கு? நீ சொன்னீல ஒழுக்கமா இருந்துக்க. ஏய் மிஸ்டர் கையெடுங்க மத. ஒழுக்கமா இருந்துக்கங்க, அப்படிதான் எச்சரிக்கைன்னு சொல்லி. ஒழுக்கத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? ஒழுக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவரா? உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? என்னது ஒழுக்கம் தெரியுமான்னு? எதையுமே நீ முழுசாவே பேச மாட்டியா? உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? அதனாலதான் இவ்வளவு நேரம் கண்ணியமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அது தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் இல்ல, உன் வம்சத்துக்கே தெரியல. என்ன அப்படி சொல்றீங்க? முதல்ல உங்க அக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன், அந்த ஒழுக்கம் இல்லாம போயிருச்சு அந்த பயவுல. அதுக்கடுத்து உங்க அம்மால ஒழுக்கமா இருக்க சொன்னேன், என்ன சொன்னீங்க? அது ஒழுக்கம் இல்லாம போயிருச்சு. இப்ப நான் உன்னை ஒழுக்கமா இருன்றேன், நீ ஒழுக்கம் இல்லாம தர்ற. என்கிட்ட இந்த ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நீங்க முதல்ல ஒழுக்கமா இருக்கீங்களா? என்ன அதெல்லாம் தெரியுமா? ஏய் எடுமா கை எடுமா, ஒரு ஆம்பளைன்னு பார்க்காம. நான் ரொம்ப பேசிட்டு இருக்காப்ல, சொல்லி வச்சிருங்க. நான் நீ கை எடு. ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க? கட்டி பிடிக்க வர? அடிக்கிற கைதான் அணைக்கும் மிஸ்டர் ஹரிகரன், கை அடிக்கிற கை. இப்பதான் தெரியுது ஏன் 3 நாளா வித்தியாசமா இருக்கீங்களா. என்ன வேலை பார்த்தாய்? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஹலோ அப்படிலாம் அடுத்த பொம்பளைலாம் தொடர்றது தப்பு. அடுத்த எங்க அப்பா ஒரு 5 ஹலோ நிமிஷம் உங்களுக்கு என்ன பேச கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. தள்ளி போங்க. பொம்பளை பிள்ளை தொட்டு பேசுறீங்க.
வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசுறீங்க நீங்களாம் அக்கா வச்சுட்ட பிறகுல. ஏய் பைத்தியக்காரா, வயசுக்கு வந்த பிள்ளையை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சு விடுவாங்க. அப்ப கிளவியை மட்டும் தொடுவீங்களோ? கிளவியை மட்டும் தொடுவீங்க. அது வயசுக்கு வந்து கொள்ளாண்டு. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடுறீல, நாளைக்கு யாருங்க அந்த பிள்ளைய கட்டுவா? கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொட்டா தான் நம்ம கட்டிக்கலாம். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா புருஷன்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. வாயில வெட்டக்கூடாது, இதுல வெட்டணும். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஹலோ, நான்லாம் புடுங்கி வீசி எறிஞ்சிட்டு வந்துருவேன். மகளை நானே தொட்டதில்ல, நீங்க தொடுறியா? லூசு, உன் மகளை நீ தொடக்கூடாது மாமா, நான் தொடலாம். ஹலோ, அவ்வளவு ஏங்க? என் பொண்டாட்டியே நான் தொட்டதில்ல, நீங்க? அது எங்க அப்பா கண்ணியமான ஆள், எப்படி வளர்த்துருக்காரு தெரியுமா? நீங்க இருமா, என்ன எனக்கு ஒரு மாதிரியா கண்ணை கட்டிட்டு வருது. உனக்கு ஏன் கண்ணை கட்டுது? உங்க ஒப்பனா எங்க அப்பா இந்த மூக்கு கூட ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. எல்லாருக்கும் மூக்கு அப்படி தாண்டி இருக்கு. எனக்கு 2 ஓட்டை இருக்கு, எங்க அப்பாவுக்கு 2 ஓட்டை இருக்கு. ஆமா, எங்களுக்கு எல்லாம் 4 ஓட்டை இருக்கு பாரு. முகர கட்டிப்பாரு, முகர கட்டி. என்ன வஞ்சுக்கிட்டே இருக்க? வா, என்ன நெசமாவே உன்னை பெத்தப்பனா? சத்தியமா. ஏப்பா தம்பி, இவங்க அம்மாளுக்கு நீ தான் புருஷனா? ஆஹா, அதுதான் எனக்கு பொண்டாட்டி. ஏய், குழப்பக்கூடாது நீ. இவர் புருஷனா இருக்கும்போது அம்மா பொண்டாட்டியா இருக்கும், அம்மா பொண்டாட்டியா இருக்கும்போது நான் பிள்ளையா இருப்பேன், நான் பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அப்பனா இருப்பாரு. ஏய் வெக்காளி, குடும்பமே லூசாடா நீங்க. ஏய், நான் லூசா எங்க அப்பா லூசாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு மிக கொண்டு பெரிய லூசுன்னு பாரு. இருமா, எனக்கு ஒரு மாதிரி பிரஷர் ஏறுது எனக்கு. இன்னமுமா நிக்கிற? நீ இவங்க அம்மால தொடவே இல்லைங்கிறியே, அப்புறம் எப்பறம் எத்தனை தண்டி புள்ள? அது ஆண்டவன் கொடுத்தது. கடவுள் கொடுத்த வம்சம் இது. ஆண்டவன் கொடுக்கலடி, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கியா. அடுத்த வீட்டுக்காரன் மெண்டலே கோப்பன் டீயை குடிச்ச மாதிரி. எங்க ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி, தப்பா பேசாத. ஓ, எஜுகேட்டட் ஃபேமிலி தெரியுது எனக்கு. டிசிப்ளின் முக்கியம். நீ வேணா எங்க அப்பாட்ட வேட்டில இத பாரு, அதே மாதிரி எல்லாத்துலயும் அது பார்த்தா இருக்கீங்க. வா இவா வா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க குடும்பம் எப்படி கௌரவமான குடும்பம் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. ஆமா, நீங்க என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். ஆஹா, பிசினஸா? கம் ஆன் டெல் மீ, என்ன பண்றீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. பாஸ்ட் பொட்டி குட்டி ஐட்ட ஆரம்பமா. நான் 7 வயசுல எழுதி விட்டவே, நான் 7 வயசுல எழுதி விட்டவே, 14 வயசுல என்னவே ஏழு பணக்காரனுக்கும் மனைவிக்காரனுக்கும், ஏழு பணக்காரனுக்கும் மனைவிக்காரனுக்கும் ஒந்த குண்டலனி, ஒந்த செம்பலனி, ஒந்த ரொம்பலனி, ஒந்த அம்பலனி, ஏலனி கேட்டியாடா பாலனி. இளநியா? நல்லது, வெக்கைக்கு நல்லா இருக்கு இளநி. ஆமா, என்ன இளநி ரொம்ப பொடுசா இருக்கு ஐயா? அது சில பேர் கண்ணு பட்டு இழைச்சு போயிருச்சு. ஏன் சிகப்பு துணியை வச்சு மூடி இருக்கீங்க இளநிய? துக்க நாளுங்கிறக்க ஆளுல பாரு, துக்க நாள் கருப்பு துணியில போட்டு மூடுவாங்க. துக்க நாள் கருப்பு துணியோ அப்படிலாம் இல்ல. எங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இளநிய காட்டிடாத, ஆட்டி பார்த்துட்டு வச்சுட்டு ஓடி போயிருவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, உன்னை ஏமாத்தி போடுவாங்கன்னு எங்க எப்பன்னு சொன்னாரு. சும்மா ஏழை வைக்க வேண்டாம் அம்மா, ஓ எழுதி விட்டாரியா சும்மா. ஐயோ கசக்கால. டேய் ஆயா மகளே, அவர் சொல்ற மாதிரி நிறைய புள்ள வளர்த்து வச்சிருக்க. கோச்சுக்காது. அவர் சொல்ற மாதிரி ஆடு, சரியா? டேய் இந்தாருமா மகளே, இப்படி ஒரு சாச்சு விட்டுனா நான் எங்கிட்டு விடுறது? சிலிப் ஆகிட்டே போகுது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு. கணக்கே 3 ஊத்துட்டேன்.
ஹலோ என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற? உங்க அம்மா ஓம நிலைமை இப்படித்தான். ஏப்பா அங்கே குடும்ப வகையிலாவே அப்படித்தான் இருக்கு. என்னப்பா திருடைய வளர்த்துருக்கீங்க? எனக்கு முன்னாடி குனியாத குனியாத. மூஞ்சி நக்கல பார்த்த முகத்தை கழுத்துல கை வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கூச்சும். நானும் பெண் தானே. கூசணும் தான் தொடர்றது. அப்பெல்லாம் நீங்க அந்நியர் ஆடவர் யாரும் தொடக்கூடாது, எங்க அப்பனை தவிர. உங்க அப்பன் தான் தொடருமா? இல்ல நான் ஒன்று கேட்கவா? சும்மா கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா இதாம்மா பயப்படாதம்மா, பயப்படாத. ஓப்பனா உனக்கு கேட்கலாம்னு பார்த்தேன். சரி விடு, நீ கோவிச்சுட்ட. அப்ப நீயாவது என்னை ஓப்பனா அது சரிதான், அதுதான் நடக்கும். நீயாவது ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்பேன்னு பார்க்குறேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். இப்போ எப்படித்தான் தெரிஞ்சுக்குது? அட்டா அட்டா அப்படின்னா உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஜவா ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மேரேஜ் ஆயிடுச்சான்னு கூட்டம் இருக்கும்போது என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க? மேரேஜ் ஆயிடுச்சான்னு அதை வேணா கேளு. டேமேஜ் ஆயிடுச்சான்னு மட்டும் கேட்கக்கூடாது. மேரேஜ் அப்படியே ஆயிருந்தாலும் சொல்ல மாட்டா. வாயில துணியை வச்சு திணிச்சு மல்லாக்க போட குத்தி விடுவேன். உள்ள வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஏன் இப்படி சொரண்டிக்கிட்டே பாதி கலரை எடுக்கிற? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்காது. என்ன? எந்த பொம்பளையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் கேள்வியை தவிர. ஆனா எங்க அப்பத்தாவல வெளியூருக்கு போக சொல்லிடணும். அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது. அது மாதிரி நான் வீட்டுல தான் நீ கிளவிய பாலியல் பலகாரம் பண்ணிட்டீனா சார், அந்த மாதிரிலாம் செய்வேன். அது வந்து ஒரு தர்மம் மாதிரி, அது ஒரு கருணை கொலை. அது ரொம்ப காலமா காஞ்சிருந்திருக்கு. அது இந்த நிலத்தை நம்ம குளிர்ச்சி பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். அது ஒரு இது தப்பா அனுப்பிட்டியா? உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. லவ் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதுக்கு தானே லவ் பண்றது. அப்ப அவர் என்னை விரும்புறாரா? நான் விரும்பவா? வா வா 10 நிமிஷம். ஏண்டா என்னடா குடும்பம்? அவ என்னை விரும்புறாருன்னா நீ போனா வந்தோம்னு வந்துருன்னா நீ என்னடா போய் 10 நிமிஷம் வந்துருவோங்கிறா? ஒரு நாள் உன் காதலி வா போதப்பா. ஐயோ ஹலோ, அது 10 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு வாங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் வாழ்நாள் முழுக்க 10 நிமிஷமே அதிகமா? 10 நிமிஷங்கிறது நமக்கு ஓவர். 2 செகண்ட் அதுவே ஜாஸ்தி தான். அப்பா இதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்றது? நான் கேட்கவா? என்னடா? நீங்க நீ விரும்புறீன்னு சொன்னீங்களே, உண்மையா நீ விரும்புறீங்களா? சத்தியமா நான் விரும்புறேன். நீ என்னை விரும்புவியா? நான் விரும்புறது இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சோன்னு நமக்கு முதல் இலவுன்னு நடக்கும்ல. ஏய், முதல் இலவில்லடி லூசு, முதல் இரவு. சரி, ஏதோ ஒண்ணு. 2 வாயில தானே பாலை ஊத்துவாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் புடவை கட்டிட்டு வரவா, சுடிதார் போட்டு வரவா, நைட்டி போட்டு வரவா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா எதுவுமே போட வேண்டாம். எதை போட்டு வந்தாலும் அவுத்து தான் வைக்க போறோம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. என்னது? நான் புடவையை கட்டிக்கிட்டு 10 முழத்துல தலை நிறைய பூவை வச்சு 2 செம்பு பால் கொண்டாந்து கூடவே எங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டே வருவேன். என்ன நீர்மாலை எடுத்து போறீங்களா? 2 செம்பு எடுத்து போறீங்க. கூடவே உங்க ஒப்பாவை கூட்டு வருவியா? ஆமா. ஏய், ஃபர்ஸ்ட் நைட் உங்க ஒப்பனை கூட்ட கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மால கூட்டி இருந்தா கூட ஒரு பிரயோஜனம். என்னைய கூட கூட்டிட்டு போலாம். நீங்க என்ன பைத்தியமா இந்தமா பேசுறீங்க? என்னைய கூட கூட்டிட்டு போலாம். அவர் வேண்டாம்.
எப்படி அவர் வந்து மேல ஏய், நீங்க கீழே. நீங்க யாருமே வரக்கூடாதுடா, நான் மட்டும்தான் ஐயோ இருக்கேன். நீங்க ஐயோ விவரம் அதெல்லாம் புரியாம தப்பு பேசுறீங்க. பயப்படும் எங்க பச்சை அப்பா புள்ள. என்னை சின்ன பிள்ளை இருந்து கைக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை நானு. அப்ப கைக்குள்ள வச்சாரு, இப்ப கைக்கு அடங்காது. எனக்கு சின்னதா ஒரு முள்ளு குத்தினா கூட எங்க அப்பா கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துரும். இப்ப நான் குத்தும் போது உங்க அப்பனுக்கு ஆனந்த கண்ணீர். அதனால என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நானும் எங்க அப்பா உள்ள வருவோம். என்ன சொல்றீங்க? சரி வா, ஒன்றும் தப்பு இல்லை. உங்க அப்பனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அங்கே மல்லாக்க சாச்சு விட்டு. இல்ல வேணாம், நீங்க ரொம்ப சங்கடப்படுறீங்க. அப்ப நானும் எங்க அப்பா ரூம்ல இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அப்புறம் என்ன மயிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? இல்லைன்னா நீங்க அப்பா ஒன்னா இருங்க, நான் வெளியில ஏய், இருக்கேன். நீயும் அப்பா உள்ள இருக்க கூடாது. நாளைக்கு உன்னை எங்க ஒப்பனை ஒளி நீ கேட்பாங்க. உள்ள இருந்தாலே கேட்பாளா? மொகரைய பாரு, மொகரைய. உன்னை நான் எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? அந்த நேரம் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்குது. சொல்லட்டா? குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கட்டி ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாது. தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்கையினார், மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்கையினார், சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. ஜம்பர் கட்டும் தாவணி கட்டும், ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி. ஜம்பர் கட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும், ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும், தாளமும் கொட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும், தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. நன்றி நன்றி நன்றி. சரியா தூங்கிட்டியா? ஏய் என்னடா? ஏய், இந்த அளவுல இருந்திருக்கு காதல். சரி, என் காதல நான் சொல்லிட்டேன். உனக்கு எதுவும் என் மேல ஆசை இருந்துச்சுன்னா எதையும் யோசிக்காம கொட்டுங்கிறேன். ஐ! என்னங்க? கொட்டுனா இங்கே அடி கொட்ட சொன்னேன். ஏங்க ஆசை இருந்தா கொட்டுன்னு சொன்னீங்க, நீங்க தானே கொட்டைய சொன்னீங்க. கொட்டை சொன்னா கொட்ட சொன்னீங்க. மனசுல இருக்கிறத கொட்டுனா மண்டில கொட்ட சொன்னேன். எங்க அப்பா எதையுமே சுத்தமா செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஆ? இவள் நேரம் நான் நின்னு பேசுனதே தப்பு. அப்படியா? சுத்தமா சேவிங் பண்றது இல்ல. உங்களை பார்த்தா எனக்கும் வந்துருச்சு.